மீனம் ராசியைச் சேர்ந்த எல்லோருக்கும் 2025 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி நிகழ்ந்த சூரிய பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் இதுவரையில் சூரியன் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு தற்போது ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைந்து அங்கு ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியோடு சேர்க்கை பெற்று பயணிக்கிறார். சூரியன் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசி ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும்போது அதிக அளவிலான சிக்கல்களையும் சிரமங்களையும் ஏற்படுத்துவார். ஆனால் ஜென்மராசி அஷ்டமராசியை ஒப்பிட்டு பார்க்கும்போது சூரியன் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணிக்கும்போது அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. என்றாலும் நீங்கள் திட்டமிடாத விரயச் செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த விரயஸ்தானத்திற்குள் சூரியன் சனியோடும் சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுபபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதனோடும் சேர்க்கை பெற்று பயணிப்பதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வீண் விரயச் செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றை நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து முன்னதாகவே அந்த பணிகளால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை அலசி ஆராய்ந்து பார்த்து பணிகளை மேற்கொண்டால் அவற்றில் நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும். மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கும் சனி அதிபதியாக இருக்கிறார். உங்களுக்கு லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனியுடன் சூரியன் சேர்க்கை பெற்று பயணிப்பது மட்டுமில்லாமல் புதனோடும் இணைந்து சஞ்சரிக்கிறார். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கிறார். உங்களுக்கு சத்துருஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சனி புதன் போன்ற கிரகநிலைகளோடு விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் மிகச்சிறப்பான மாறுதல்கள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் பலமாக ஏற்படுகிறது. இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் சனி மற்றும் புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகள் உங்களை விட்டு விலகும் என்பது மட்டுமில்லாமல் வீண் விரயச் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுபச்செலவுகளையும் முதலீடுகளையும் மிகப்பெரிய அளவில் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுக்கு 7.5 சனி காலகட்டத்தின் விரயச்சனி காலகட்டம் நடந்து கொண்டிருந்தாலும் பிரம்மாண்டமாக அதிரடியாக அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது. இன்னும் ஒரு மாத காலகட்டத்தில் சூரியன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைவதோடு மட்டுமில்லாமல் மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு சனியும் ஜென்மராசிக்குள் நுழைந்து ஜென்மசனியாக சூரியனும் சனியும் மறுபடியும் சேர்க்கை பெற்று பயணிப்பார்கள். இது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கும். இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான விரய செலவுகள் ஏற்பட்டாலும் அவற்றை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் முதலீடுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை கண்டிப்பாக சூரியன் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார். எனவே சிறப்பு வாய்ந்த நல்ல மாறுதல்களை கண்டிப்பாக இந்த தருணத்தில் சூரியன் சனி மற்றும் புதனின் சேர்க்கை காரணமாக நீங்கள் இனிதாக நிறைய பெற முடியும். இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை காரணமாக சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம். சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு. உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக இருக்கிறார். சனி பகவானை பொறுத்தமட்டில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் அதிநட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் இருக்கிறார். எனவே சூரியனும் சனியும் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த சூரியன் சனி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெறுவது என்பது கண்டிப்பாக செலவுகளை அதிகரிக்கும். என்றாலும் நீங்கள் எதிர்பாராத உங்களால் கணிக்க முடியாத எதிர்பாராத பிரம்மாண்டமான அதிரடியான சுபச்செலவுகள் ஏற்படுவதற்கான அருமையான மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் பெற முடியும். இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய இடம் விரயஸ்தானம் என்பதால் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு. என்றாலும் இந்த இரண்டு கிரகநிலைகளுடன் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் சேர்க்கை பெற்றிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் இருக்காது. எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்பேற்பட்ட கடினமான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை திறம்பட கையாண்டு சிறப்பாகவும் செம்மையாகவும் கணக்கச்சிதமாகவும் மேற்கொண்டு உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான பிரம்மாண்டமான ஆற்றல்களையும் சூரியன் அள்ளிக் கொடுக்கிறார். இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் அனைத்தும் விலகுமென்பதை ராசிக்கு 12ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் சனி புதன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன. சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் இருப்பதை விட ஜென்மராசிக்குள் நுழையும்போது மிகப்பெரிய அளவிலான அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் சிக்கல்களும் சிரமங்களும் குறைவதோடு மட்டுமில்லாமல் காரிய வெற்றிகள் உங்களை தேடிவரும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டங்களில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது.
மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசு வேலை கிடைப்பதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது. இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் தற்போது சூரியன் சனி புதன் விரயஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்றிருந்தாலும் உங்களுடைய ஜென்மராசியை நோக்கி சூரியனும் சனியும் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த மாதத்தில் சூரியன் பலமாக ஜென்மராசிக்குள் நுழைகிறார். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனியும் ஜென்மராசிக்குள் நுழைகிறார். எனவே மிகச் சிறப்பான அற்புதமான அருமையான மாறுதல்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதுவரையில் உங்களுக்கு மந்தமாக இருந்து கொண்டிருந்த பணிகள் அனைத்தையும் துரிதமாகவும் அதிவிரைவாகவும் விவேகத்துடனும் துல்லியமாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை எளிதில் பெறுவதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது. விரைவாக செய்வதோடு மட்டுமில்லாமல் வீரமும் விவேகமும் நிறைந்த செயலாக அமைவதற்கான சிறப்பு வாய்ந்த சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்தை பலமாக தன்னுடைய சப்தம பார்வையால் புதன் சனி போன்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பார்வையிட்டு பலப்படுத்துகிறார். எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களை விட்டு நீங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக இனிதாக நிறைய உங்களை தேடிவரும். மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தடை தாமதங்கள் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் நினைத்த திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக சந்திக்க முடியும். மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று கருதக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் நிச்சயமாக மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியன் சனி புதன் போன்ற 3 கிரகங்கள் சேர்க்கை பெற்று விரயஸ்தானத்தை பலப்படுத்துவது மட்டுமில்லாமல் ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்தை பலமுள்ளதாக மாற்றுகின்றன. எனவே இந்த காலகட்டத்தில் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிச்சயமாக கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் அமையும். உங்களுடைய கடன்கள் அனைத்தையும் அடைத்து மனநிம்மதி பெற முடியும். எதிரிகளின் தாக்கங்களும் சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் இந்த தருணத்தில் காணாமல் போகும் என்பது மட்டுமில்லாமல் எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறி அவர்களால் ஆதாயங்களும் அனுகூலங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய உண்டு. வெளிநாட்டு வேலை உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு கம்பெனி செலவிலேயே விசா கிடைத்து வெளிநாட்டு வேலையில் சேர்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு. வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற விசா உள்ளிட்ட மேலும் பல சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் சுமூகமான தீர்வு காணப்பட்டு நல்லபல முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு 7.5 சனி காலகட்டமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைந்து உண்டு. இந்த சூரிய பெயர்ச்சி காரணமாக சூரியன் சனி புதன் சேர்க்கை காரணமாக உங்களுடைய உத்தியோகம் வர்த்தகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களை இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கின்றன. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சூரியன் சனி புதன் போன்ற 3 கிரகநிலைகள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் திடீரென்று அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் திடீர் யோகங்களும் நிறைந்து கிடைத்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பன்மடங்கு அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உத்தியோகம் தொழில் வர்த்தகம் ரீதியாக எதிர்பாராத திடீர் முன்னேற்ற அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை பிரமாண்டமாக அதிரடியாக சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் இனிதாக நிறைய கிடைக்கிறது. இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியன் சனி புதன் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகச் சிறப்பான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணத்தில் கடன் சுமை முழுவதுமாக குறையும். இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் மனக்கவலைகள் பணிச்சுமைகள் என அனைத்தும் விலகி எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் காரிய தடை தாமதங்களும் இல்லாமல் பல்வேறு விதங்களான பணிகளை சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மீனம் ராசிக்காரர்களான உங்களை நிச்சயமாக தேடி வருகிறது. இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் முழுவதுமாக விலகுவதோடு முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன.
இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் சொந்த தொழில் செய்யலாமா, வர்த்தகம் செய்யலாமா, உத்தியோகம் செய்யலாமா என்று இதுவரையில் குழம்பிக் கொண்டிருந்த நிலை மாறி எது செய்ய வேண்டுமென்பதை நன்கு உணர்ந்து செயல்படுவதற்கான அற்புதமான முதல்தர ஆற்றல்களை சூரியன் சனி புதன் சேர்க்கை அள்ளிக் கொடுக்கிறது. உங்களுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய திட்டங்களை திறம்பட செயலாக்கம் செய்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் மிகச் சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் நிறைந்து பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வரும். இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் கால்நடை வளர்ப்பு பராமரிப்பிலும் நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி வாய்ப்புகளும் உண்டு. இதுவரையில் இருந்து கொண்டிருந்த தடை தாமதங்களும் நீங்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான அதிர்ஷ்டயோகம் உங்களை தேடி வருகிறது. மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த அபூர்வமான சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் மிகச்சிறந்த நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த காலகட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக தினமும் காலையில் சூரிய உதயத்தின் போது சூரிய நமஸ்காரத்தை மேற்கொள்ளுங்கள். இவ்வாறு சூரியனை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய மனநலமும் உடல் நலமும் புத்துணர்ச்சி பெற்று பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் மறைந்து பல்வேறு பணிகளில் தெளிவான முடிவுகளை எடுத்து சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை பெற முடியும்.